ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी भाषा तदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்ப நம்ம சில வாரங்களா சில மாதங்களாக பாகவதம் புத்தகம் வாசித்தல் நம்முடைய ஜூம் மீட்டிங்ல பக்தர்கள்லாம் சேர்ந்து பாகவதம் படிச்சுட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இந்த பாகவதம் படிக்கிறதுல நித்தியம் பாகவத சேவையா தினமும் பாகவதம் படிக்கிறது. ரெண்டு விதமான பாகவதர், ஒன்னு புத்தக பாகவதர், இன்னொன்னு பக்தர் பாகவதர். புத்தக பாகவதத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னா பக்தர் பாகவதற்கு சேவை பண்ணணும், பக்தர் பாகவதத்தை கேட்கணும். அப்போ சில பிரபுபாடைய அனுகிரகத்தினால நமக்கு பக்தர்களுக்கு சேவை பண்றதுக்கு பாக்கியம் இருக்கு, புத்தகம் பாகவதம் படிக்கிறதுக்கும் பாக்கியம் இருக்கு. அதனால பாகவதம் எல்லாரும் சேர்ந்து படிக்கணும், அப்ப எல்லாரும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முயற்சி பண்ணோம். இந்த மாதிரி ஜூம்ல எல்லாரும் சேர்ந்து பாகவதம் வாசிக்கணும். ஒரு மணி நேரம் ஒருத்தரா படிக்கணும், மற்றவங்க கேட்கணும், நோட்ஸ் எடுக்கணுங்கிறதுல நம்ம இப்போ அந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வாரத்துல 2 நாட்கள்ல பாகவதம் ஒரு அத்தியாயத்துடைய ஒரு ஓவர்வியூன்னு சொன்னா ஒரு கண்ணோட்டம். பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்துல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், 2ஆம் ஸ்கந்தத்துல 2ஆம் அத்தியாயத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அல்லது முதல் ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயம், இப்படி முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்சு 2, 3, 4 இப்படி ஒரு அத்தியாயம் up to 19 அத்தியாயம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல 19 அத்தியாயங்கள் இருக்கு. அந்த ஒரு அத்தியாயமா நம்ம பார்க்க போறோம். அதனுடைய சாரம் என்ன, அந்த முதல் ஸ்கந்தத்துல ஒரு அத்தியாயத்திலையும் இருந்து தொடங்கி அந்த ஒரு அத்தியாயத்துடைய சாரம் என்ன, அந்த ஸ்லோகங்கள்லாம் என்ன சொல்ல வருது, பிரபுபாதர் என்ன விளக்கம் கொடுத்திருக்கார், அது நடைமுறையில எப்படி நம்ம பயிற்சி பண்ண போறோம், புத்தக பாகவதத்தை எப்படி படிக்கிறது, பக்தர் பாகவதத்துக்கு எப்படி சேவை செய்வது, நடைமுறையில இதெல்லாம் எப்படி பயிற்சி பண்றது, இந்த மாதிரி ஒரு வகுப்பு. அப்ப இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவத்துடைய 1ஆம் ஸ்கந்தம் 1வது அத்தியாயம், ஃபர்ஸ்ட் கேண்டோ ஃபர்ஸ்ட் சாப்டர். அது ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்ரீமத் பாகவதை பற்றிய சில வார்த்தைகள், அதோடைய மகிமை முக்கியத்துவம், ஸ்ரீமத் பாகவத்துடைய மகிமை முக்கியத்துவம். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம், எல்லா சாஸ்திரங்களையும் புராணங்களையும் பாகவதம் முதன்மையானது. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றார், பாகவத புராணமே அப்பழுக்கற்றது உன்னதமானது. ஏன் பாகவத புராணம் அப்பழுக்கற்றது உண்மையானதுன்னு சொன்னா, அந்த பாகவதமே பகவானுக்கு பாகவதுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. ஸ்ரீமத் பாகவதும் பகவானும் வேற வேற இல்லை. பாகவதம் பகவானுடைய இலக்கிய அவதாரம். பாகவதம் நம்ம வீட்டுல இருக்குன்னா பகவான் நம்ம வீட்டுல இருக்காருன்னு அர்த்தம். பாகவதம் ஸ்லோகம் படிக்கிறோம்னா பகவானோட அசோசியேட் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். யார் பாகவதம் படிக்கிறாங்களோ தினமும் அவங்க பகவானோடு சங்கம் கொள்றாங்க. அப்ப ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறதுனால நமக்கு 2 நன்மை இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் படிப்பதால் நமக்கு 2 நன்மை. ஒரு நன்மை என்னன்னு சொன்னா, ஸ்ரீமத் பாகவதமும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. பாகவதம் படிக்கும்போது பகவானுடைய அசோசியேஷன்ல இருக்கும், கிருஷ்ணருடைய சங்கத்தில் இருக்கும். பாகவத ஸ்லோகமும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. நம்ம வீட்டுல பாகவதம் செட் இருந்தா கிருஷ்ணர் நம்ம வீட்டுல இருக்கார். பாகவதம் படிக்கிறோம்னா கிருஷ்ணரோட அசோசியேட் பண்றோம், கிருஷ்ணரோட சங்கம் வச்சுட்டு இருக்கோம். யாரு பாகவதம் படிக்கிறாங்களோ
அவங்க கிருஷ்ணவோட அசோசியேட் பண்றாங்க, கிருஷ்ணரோட சங்கம் வச்சுக்கிறாங்க. செகண்ட், ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஸ்ரீல பிரபுபாதருடைய கமெண்ட்ரி, அவருடைய விளக்கம். ஸ்ரீல பிரபுபாடைய விளக்கமும் பிரபுபாரும் வேற வேற இல்ல. அவர் எழுத்துக்கள் மூலமா அந்த புத்தகத்துல வாழ்ந்துட்டு இருக்கார். பிரபுபார் அவர் எழுத்துக்கள் மூலமா அந்த புத்தகத்துல வாழ்ந்துட்டு இருக்கார். அப்ப பாகவதத்துல பிரபுபாடைய விளக்கத்தை படிக்கும் போது நம்ம நேரடியா ஸ்ரீல பிரபுபாதரால் வழிநடத்தப்படுறோம். பாகவதத்தில் இருக்கிற ஓரொரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துடைய ஓரொரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதற்கு ஸ்ரீல பிரபுபாதரின் விளக்கம் இன்றியமையாதது, அத்தியாவசியமானது. நம்ம பிரம்மதேவர் மாதிரி தூய பக்தர்லாம் கிடையாது. ஏன்னா பிரம்மதேவருக்கு பாத்தீங்கன்னா பகவானுடைய அந்த இறை தத்துவத்தை 4 ஸ்லோகத்துல பகவான் சொல்லி கொடுத்தார். சதுஸ்லோகி ஆப் ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதத்துல 4 முக்கியமான ஸ்லோகம், சதுஸ்லோகி 2ஆம் ஸ்கந்தத்துல வரும். அந்த 4 முக்கியமான ஸ்லோகங்களை பகவான் யாரு, இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, பகவானுடைய தனித்தன்மை என்ன, எல்லாமே அந்த 4 முக்கியமான ஸ்லோகத்துல பகவான் பிரம்மாவுக்கு சொல்லிட்டார். பிரம்மா புரிஞ்சுக்கிட்டார். 4 ஸ்லோகம் பகவான் பேசியது, 4 ஸ்லோகம் பிரம்மா கிட்ட, பிரம்மா அதை புரிஞ்சுக்கிட்டார். அப்ப பிரம்மா புரிஞ்சுக்கிட்டு மட்டும் அல்ல, அந்த 4 ஸ்லோகத்தை பிரம்மா அவரது சீடரும் புதல்வருமான நாரதருக்கு சொல்றார். நாரதர் அதை புரிஞ்சுட்டு அதை வியாசதேவர்கிட்ட சொன்னார். வியாசர் தான் எழுத்து வடிவில் 18,000 ஸ்லோகங்கள் எழுது. அப்போ பகவான் கிருஷ்ணர் பிரம்மாட்ட பேசினது என்ன, பிரம்மதேவர் நாரதருக்கு உபதேசித்தது என்ன, நாரதர் வியாசருக்கு உபதேசித்தது என்ன அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு 18,000 ஸ்லோகம் வேணும். நம்ம பாகவதம் படிக்கிறதுக்கு 18,000 ஸ்லோகம் வேணும், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை புரிஞ்சுக்கிறது. சரி, அப்படிதான் இந்த 18,000 ஸ்லோகம் படிச்சு நம்ம புரிஞ்சுக்கோமா? அது ரொம்ப கஷ்டம், நமக்கு புரியாது. அதுக்குதான் பிரபுபாதருடைய விளக்கம் தேவை. அப்ப ஸ்ரீல பிரபுபாதருடைய விளக்கத்தை படிக்கிறது மூலமா நமக்கு பாகவதம் தெளிவாக புரிகிறது. ஏன்னா இந்த ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே என்னைக்குமே மறக்கக்கூடாது. எந்த விஷயம் நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாதுன்னா, நீங்க பாகவதம் பேசும்போது இந்த சுகதேவ் கோசாமி பரிஷித் மகாராஜ் கீழே உட்கார்ந்துருக்கார். அவருக்கு பக்கத்துல நிறைய சாதுக்கள்லாம் இருக்காங்க, சாதுக்கள், முனிவர்கள், பிராமணர்கள், ரிஷிகள். மேல ஒரு வியாசாசன்ல சுகதேவ் கோசாமி உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப சுகதேவ் கோசாமி பாகவதம் பேசக்கூடிய இடத்துல பெண்கள் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, குடும்பஸ்தர்கள் அதிகமா கிடையாது. எல்லாருமே துறவிகளும் சன்னியாசிகளும் சாதுக்களும் பரமஹம்சர். அப்பேற்பட்ட இடத்துல பாகவதம் உபதேசிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு ஓரொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் பாகவதம் படிக்கப்படுது. சமஸ்கிருத மொழியிலிருந்து வங்காள மொழி, அப்புறம் ஆங்கில மொழி, அப்புறம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், எல்லா மொழிகள்லையும் இன்னைக்கு பாகவதம் உலகம் முழுதும் படிக்கப்படுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் ஸ்ரீல பிரபுபாதர், இந்த உத்தமமான மகா பாகவதர். அந்த பிரபுபாதர் மாதிரி ஒரு பாகவதர் இந்த பூமியில வந்ததுனாலதான் இன்னைக்கு நாம பாகவதம் படிக்க முடியும். பாகவதம் படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இந்த பாகவதத்தை எழுதுனதும் சாதாரண விஷயம் இல்லை. ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், பலதேவ் வித்யாபூஷன், ஜீவகோஸ்வாமி, இவங்க எல்லாம் பாகவதத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க, பூர்வாச்சாரியர்கள். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் பாகவதம் படிக்கணும்னு சொன்னா இந்த 18,000 ஸ்லோகத்தையும் அதுக்கு ஆச்சாரியுடைய விளக்கத்தையும் உட்கார்ந்து கையில எழுதணும். அன்னைக்கு இந்த பிரிண்டிங் பிரஸ், பேப்பர்லாம் கிடையாது. 500 வருஷத்துக்கு முன்னாடி பாகவதம் செட்டு, ஒரு செட்டு 18,000 ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகம். அதுக்கு ஆச்சாரியுடைய விளக்கம், சனாதன் கோசாமியுடைய விளக்கம், விஸ்வநாத் சக்கரவர்த்தியோட விளக்கம், இதெல்லாம் வேணும்னு சொன்னா அந்த சீடர் ஆசிரமத்துல உட்காந்து அந்த பக்தர் எழுதணும். ஓலைச்சுவடி எடுத்து அந்த ஓலையில எழுதணும். அப்படி எழுதினாதான் 18,000 ஸ்லோகம் அதுக்கான விளக்கம். இப்படிதான் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் பாகவதம் படிச்சாங்க. ஸ்ரீனிவாச ஆச்சாரியர், நரத்தமதாஸ் தாக்கூர், ஷியாமானந்த பண்டிதர். ஸ்ரீனிவாச ஆச்சாரியர், நரத்தமதாஸ் தாக்கூர் 3 பேருமே ஒரு சமகாலத்துல வாழ்ந்த ஆச்சாரியர்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ஜீவகோசாமி இந்த பூமியில இருந்தார், ஜீவகோசாமி பிருந்தாவன்ல இருந்தார். இந்த 3 பக்தர்களும் பிருந்தாவனத்துல போய் ஜீவகோசாமிக்கு எளிமையான பணிவான சேவைகள்லாம் பண்ணி
அங்க வந்து எழுதுறதுக்கு அந்த பென்சில் குச்சி பென்சில் எல்லாம் சீவி அந்த ஓலையெல்லாம் தயார் பண்ணி இவங்களே கைப்பட எழுதுவாங்க. அன்னைக்கு வந்து ஒரு பாகவதம் செட்டு 50 காப்பி வேணும்னா உட்காந்து கையில எழுதணும், இரவு பகலா எழுதணும். இன்னைக்கு நம்ம வந்து ஆர்டர் போட்டா பாகவதம் நம்ம வீட்டுக்கு வந்துருது. ஆப்ல வந்து பாகவதம் படிக்கிறோம். டிரான்சென்ட் ஆப் இருக்கு, மொபைல்லயே பாகவதம் படிக்கிறோம், வீட்டுக்கு கொரியர்லயே பாகவதம் வந்துருது. ஸோ இன்னைக்கு வந்து விஞ்ஞான முன்னேற்றம் வந்து அவ்வளவு அசுர வேகத்துல வளர்ந்துருக்கு. பாகவதம் செட்டு நம்ம புத்தகமாவே ஆர்டர் பண்ணிடலாம், வீட்டுக்கே வந்துடும், ஆப்ல இருக்கு, ஆடியோ சிஸ்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப இன்னைக்கு பாகவதம் நம்மள வீடு தேடி வருது. ஒரு காலத்துல பக்தர்கள் பாகவதத்தை தேடி போக வேண்டியிருக்கு. ஒரு காலத்துல பக்தர்கள் பாகவதத்தை தேடி போகணும். எங்கேயாவது பாகவதம் சொல்லி தர மாட்டாங்களா? ஒரு காலத்துல பக்தர்கள் பாகவதத்தை தேடி போகணும், பாகவதர்களை தேடி போகணும். யாராவது பாகவதர் கிடைக்க மாட்டாங்களா? பாகவதம் சொல்லி தர மாட்டாங்களா? பாகவதம் படிச்சிட மாட்டோமா? அதை புரிஞ்சுக்க மாட்டோமா அப்படின்னு ஏகிட்டு இருந்தேன். இன்னைக்கு பாகவதம் நம்ம வீடு தேடி வருது, பாகவதர்களும் நம்ம வீடு தேடி வராங்க. புத்தக பாகவதம், பக்தர் பாகவதம் எல்லாம் நம்மளை தேடி வர. இது வந்து ஒரு பிரபுபாவுடைய காரணமற்ற கருணை. அதனால இந்த பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, ஸ்ரவன் கீர்த்தன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சாதனையில வந்து நம்ம தினசரி பண்ணக்கூடிய சாதனால பாகவதம் படிக்கிறதும் கேட்கறதும் இன்றியமையாத ஒன்று. ஏன்னா இது நம்ம இதயத்தை தூய்மை செய்யக்கூடிய. சரி, இப்போ இந்த பாகவதத்தின் முக்கியத்துவம் பாகவதத்திலே பறைசாற்றப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதோட முக்கியத்துவம் பாகவதத்திலே பறைசாற்றப்பட்டிருக்கு. சரி, பாகவதம் என்னது? பாகவதம் என்றால் பகவானது தெய்வீகமான குணங்கள், பகவானது தெய்வீகமான லீலைகள், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், இதெல்லாம் நிறைந்ததுதான் பாகவதம். பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், பகவானது தூய பக்தர்களின் தெய்வீகமான குணங்கள், அந்த பகவானுக்கும் தூய பக்தனும் இடையே நடக்கூடிய அன்பு பரிமாற்றம், இதெல்லாம் நிறைந்ததுதான் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் என்பது ஓரொரு பக்தரின் அனுபவம். அவங்க பகவானை அனுபவித்தது. பகவானை ஓரொரு பக்தர்களும், ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்கிற ஓரொரு பக்தர்களும் பகவானை அனுபவிச்சு நமக்கு கொடுத்திருக்காங்க. பிரகலாத் மகாராஜ், பிரகலாதுடைய பிரார்த்தனைகள் அவருக்கு பகவான் மேல இருந்த ரியலைசேஷன், அனுபவம். அவர் பகவானை உணர்ந்தார், அந்த உணர்தலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறார். பகவான் எப்படி இருப்பார், எப்படி அன்பு செய்வார், அவருடைய தெய்வீகமான குணம் என்ன. அப்படி பிரகலாத் மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், துருவ மகாராஜ், குந்தி தேவி, பீஷ்ம தேவர், நாரதர், யாசர், பிரம்மா, சிவா, ஓரொரு பக்தர்களும், துருவ மகாராஜ், அம்பரீஷர், எண்ணற்ற பக்தர்கள் பாகவதத்தில். சோ பாகவதங்கிறது அனுபவம். பகவானை உணர்ந்து அனுபவித்து அவங்க பிரார்த்தனை செய்யறார். ஸ்ரீமத் பாகவதம் என்பது பகவானை உணர்ந்து அனுபவித்து பிரார்த்தனை செய்ய. அதனால பாகவதம் படிக்கும்போது படிப்படியா நமக்கும் கிருஷ்ணர் மேல பற்றுதல் ஏற்படும். தூய பக்தரின் தெய்வீகமான குணங்கள் நமக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். நம்ம தொடர்ந்து சின்சியரா பண்ணிட்டே வந்தோம். அதனால பாகவதம் படிக்கிறதும் கேட்கறதும் ரொம்ப முக்கியம். பகவத்கீதையில அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம், சைத்தன்ய சரிதாமிர்தம் கிளாஸ் தொடங்கும் போது பகவத்கீதையில பகவான் வந்து அவரை சரணடையணும்னு சொல்றார். பாகவதத்துல எப்படி சரணடையணும்னு சொல்லி கொடுக்கிறார். சைத்தன்ய சரிதாமிர்தத்துல எப்படி அவர் மேல தூய்மையான அன்பை வெளிப்படுத்தணும்னு காமிக்கிறார். அப்போ பகவத்கீதை நமக்கும் கிருஷ்ணருக்குள்ள சம்பந்த அறிவை கொடுக்கக்கூடியது. பாகவதம் அதை நடைமுறையில் எப்படி பயிற்சி பண்ணணும். சைத்தன்ய சரிதாமிர்தம் பிரயோஜனம், கிருஷ்ண பிரேமம், சம்பந்தா அபிதேயா பிரயோஜனம். பகவத்கீதை படிச்சா நமக்கும் கிருஷ்ணாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், நான் அவருடைய சேவகன், நான் ஒரு பக்தன், நான் அவரை திருப்தி செய்ய வேண்டும், நான் அவரை சரணாகதி பண்ணணும், நான் ஒரு பக்தனா இருக்கணும். இந்த நாலேஜ் எல்லாம் கிருஷ்ணர் பகவத்கீதையில தர. பாகவதத்துல அந்த பக்தி எப்படி நம்ம செய்யறது, சுத்த பக்தினா என்ன, சுத்த பக்தருடைய தெய்வீகமான குணம் என்ன, பகவான் எப்படி எல்லாம் அந்த சுத்த பக்தர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யறார், அந்த பக்தர்கள் வந்து எந்த சூழலையும் எப்படி பக்தி விட்டு விலகாம இருக்காங்க, எப்படி எல்லாம் பகவான் கிட்ட சரணாகதி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பிராக்டிக்கலா நடைமுறையில அனுபவபூர்வமா காமிச்சதுதான் ஸ்ரீமத் பாகவதம்.
சைத்தன்ய சரிதாமிர்தம் அந்த கிருஷ்ணர் மேல எப்படி கலக்கம் இல்லாத அன்பை நாம அடைவது, அந்த கிருஷ்ண பிரேமத்தை நோக்கி எப்படி நம்ம முன்னேறுவது, அதுக்காக எப்படி நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்றது, அது சைத்தன்ய சரிதாமிர்தம். சரி, அப்போ இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் ஸ்கந்தம் 1ஆம் அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு முனிவர்களின் கேள்வி. இந்த அத்தியாயம் எதுல இருந்து தொடங்குதுன்னா முனிவருடைய கேள்வியிலிருந்து தான் தொடங்குது. சௌனகாதி முனிவர்கள் நைமிஷாரண்யம்ங்கிற இடத்துல, நிம்ஷா அப்படிங்கிற ஸ்டேஷன், அங்க நைமிஷாரண்யம், அங்கதான் பாகவதம் நடந்தது. ஆக்சுவலி பாகவதம் 2 இடத்துல நடந்திருக்கு. பாகவதம் 2 இடத்துல நடந்தது. ஆக்சுவலி உண்மையில சொல்ல போனா பாகவதம் நித்தியமா நடந்துகிட்டு இருக்கு. கைலாசத்திலையும் பாகவதம் நடக்குது, பிரம்மலோகத்திலையும் பாகவதம் நடக்குது, தேவலோகத்துல எல்லா கிரகங்களையும் பாகவதம் படிக்கிறவங்க. கைலாசத்துல மகாதேவ், பிரம்மலோகத்துல பிரம்மதேவ், தேவலோகத்துல இந்திராதி தேவர்கள். சோ பாகவதம் எட்டர்னல், பாகவதம் நித்தியமானது. கிருஷ்ணா நித்தியமானவர், ஸ்ரீமத் பாகவதம் நித்தியமானது. கிருஷ்ணா ஆன்மீகமானவர், ஸ்ரீமத் பாகவதம் ஆன்மீகமானது. கிருஷ்ணா எல்லையற்றவர், ஸ்ரீமத் பாகவதம் எல்லையற்றது. கிருஷ்ணா கருணை நேர்ந்தவர், ஸ்ரீமத் பாகவதம் கருணை நேர்ந்தது. கிருஷ்ணா நம்மகிட்ட தூய்மையான அன்பு தருவார், அன்பு பரிமாற்றம் செய்வார். ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு தூய்மையான அன்பு, கிருஷ்ணன் மேல தூய அன்பு தரக்கூடியது. அதனால நம்ம பாகவதத்தையும் கிருஷ்ணரையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது, கிருஷ்ணரையும் பாகவதத்தையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. சரி, அப்போ சுகர்தல் அப்படின்னு ஒரு இடம், டெல்லியில இருந்து ஒரு 120 கிலோமீட்டர் குருக்ஷேத்திரம் போற வழியில சுகர்தல்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் பரிஷித் மகாராஜாவுக்கு சுகதேவ் கோஸ்வாமி பாகவதம் சொன்னார். அப்ப பரிஷித் மகாராஜா கங்கை கரையில் அமர்ந்திருக்கும் போது அந்த இடத்துல சுகதேவ் கோஸ்வாமி பாகவதம் சொல்லும் போது அந்த இடத்துல சூத கோஸ்வாமி இருக்கார், சூத கோஸ்வாமி. அப்புறம் அந்த சம்பாஷணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த உபன்யாசம் எல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் சூத கோஸ்வாமி தன் யாத்திரையை தொடர்ந்தா அவர் நைமிஷாரண்யத்துக்கு வர்றார். அந்த நைமிஷாரண்யத்துல சௌனகாதி முனிவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அங்க சூத கோஸ்வாமிகிட்ட பாகவதம் கேட்கிறார். அப்போ பாகவதம் சுகர்தல்ல சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித்துக்கு பேசினார். நைமிஷாரண்யத்துல சூத கோஸ்வாமி சௌனகாதி முனிவர்கிட்ட பேசினார். சரி, ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 1 அத்தியாயம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 23 ஸ்லோகம் இருக்கு இந்த அத்தியாயத்துல. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 1 அத்தியாயத்துல 23 ஸ்லோகம் இருக்கு. அதுல முதல் ஸ்லோகம் ஸ்ரீல பிரபுபாதர் கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஸ்ரீமத் பாகவதனுடைய முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துக்கு பிரபுபாதர் 10 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அது எவ்வளவு முக்கியமான ஸ்லோகமா இருக்கும். பிரபுபாதுடைய ஆன்மீக குரு சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஸ்ரீமத் பாகவதனுடைய முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துக்கு 1 மாசம் கிளாஸ் கொடுத்திருக்காரு பாரு. அப்ப எவ்வளவு முக்கியமான ஸ்லோகம். பாகவதம் துவங்கும் போதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அந்த பகவான் வாசுதேவனை நான் வணங்குகிறேன். அப்போ பாகவதம் துவக்கமே பறைசாற்றுகிறது பகவான் வாசுதேவனே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். வியாசர் பாகவதம் தொடங்கும் போது ஓம் பிரம்மனே நமக, ஓம் பரமாத்மனே நமக, ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே நமக அப்படிலாம் தொடங்கல. வியாசர் டைரக்டா எழுதுறார் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த வசுதேவரின் புதல்வரான வாசுதேவனுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். வாசுதேவனே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். இதுதான் பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் பறைசாற்றுகிறார். வாசுதேவ சர்வமிதி சமகாத்மா சுதுர்லபா பகுநாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. வாசுதேவ சர்வமிதி சமகாத்மா சுதுர்லபா. ஒரு ஜீவாத்மா ஒரு ஞானி பற்பல பிறவிகள் ஆகணுமா, வாசுதேவனான கிருஷ்ணரே அனைத்துக்கும் காரணம், கிருஷ்ணரே சர்வ காரணம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வாசுதேவனே சர்வ காரணம்னு ஒரு ஞானி தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பிறவி எடுக்கணும். ஆனா பாகவதம் படிச்சா அது ஸ்டார்டிங்லயே பாகவதம் புத்தகத்தை திறந்த உடனே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய், அந்த பகவான் வசுதேவரின் புதல்வரான பகவான் வாசுதேவனுக்கு என் பணிவான நமஸ்காரம். அப்படிதான் பாகவதமே தொடங்குறார் வியாசதேவர். சரி, அதுக்கப்புறம் வியாசதேவர் 1ஆம் ஸ்கந்தம் 1ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துல, இந்த அத்தியாயத்தோட முதல் ஸ்லோகத்திலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவரே பரமசத்தியம், அவரே சர்வ காரணத்துக்கு காரணம், அவரை விட உயர்ந்த உண்மை இல்லை,
அவர் முழு சுதந்திரமானவர், அவர் முழு சுதந்திரமானவர் அப்படிங்கிறத இந்த முதல் ஸ்லோகத்துல அழுத்தம் திருத்தமா ஆணித்தனமா பறைசாற்றார் வியாசதேவர். எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுலதான் இருக்கு. இந்த வேத ஞானத்தை பகவான் நேரடியா பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார். தேனே பிரம்ம ஹிருதயாதிகவியே முக்கியந்தி யத்சூரையக ஜென்மாதியசதகன்னு தொடங்குற ஸ்லோகம். பிரம்மாவோட இதயத்தில் இருந்து கொண்டே வேத ஞானத்தை பகவான் பிரம்மாவுக்கு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் யாருமே அவரை முழுமையா உணர முடியாது, யாராலும் அவரை முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. இந்த உலகம் தற்காலிகமானதா இருந்தாலும் இங்க பகவான் பல்வேறு அவதாரம் வேலைகளையும் செய்யறார் அப்படின்னு ரொம்ப அழகா பிரபுபாதர் முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துல இந்த விளக்கங்கள்லாம் கொடுத்திருக்காரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண இந்த ஸ்லோகத்துல இந்த முதல் ஸ்லோகத்துல வியாசதேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணதான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவரை விட உயர்ந்த உண்மையிலே அவர்தான் பரம சத்தியம், அவர்தான் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம், அவர் முழு சுதந்திரமானவர், பிரம்மாவின் இதயத்திலிருந்தே ஒரு வேத ஞானத்தை புகட்டினார். இதெல்லாம் முதல் ஸ்லோகத்துல வியாசர் சொல்றாரு. பிரபுபாதர் மிக அழகா அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. சோ வியாசதேவர் பாகவதம் எழுதுறதுக்கு முன்னாடியே 4 வேதங்கள் எழுதியிருக்கார். அந்த வேதம் ஒன்றுதான் இருந்தது. அந்த ஒன்றாய் இருந்த வேதத்தை 4ஆக வகுத்தார் வியாசதேவர். வேதம் ஒரே வேதம் தான் இருந்தது, அது செவி வழியா கேட்டு பெற்றது. செவி வழியா கேட்டு பெற்ற வேதத்தை வியாசதேவர் 4ஆக தொகுக்கிறார். ரிக், யஜூர், சாம, அதர்வா. அதுக்கப்புறம் வேதங்கள் வழிவந்த நூல்கள், புராணங்கள், 18 புராணங்கள், 108 உபனிஷத்துக்கள், இதெல்லாம் பண்ணார். இதெல்லாம் செய்து கூட வியாசர் திருப்தி அடையல. அதுக்கப்புறம் ஒரு நாரதுடைய அனுகிரகத்தினால பகவானது லீலைகள் எழுதினார், பாகவதம் எழுதினார். அப்பதான் வியாசர் பூர்ணமான திருப்தி அடைந்தார். அப்போ வியாசர், வேதவியாசர், அவர் பாகவதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பூர்ணமாவே ஆனந்தம் அடைச்சார். அப்ப வேதவியாசர் வேதங்களை தொகுத்து புராணங்களை எழுதி உபநிஷத்துக்கெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் முதிர்ந்த அறிவுல பாகவதம் கொடுத்திருக்கார். அதனால இது ஒரு சாதாரண கிரந்தம் அல்ல அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய பொருள் வரையில பிரபுபாதர் விளக்கம் கொடுத்தார். அடுத்து 2ஆம் ஸ்லோகம். 2ஆம் ஸ்லோகத்துல இந்த பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 2ஆம் ஸ்லோகத்துல போலித்தனமான தர்மங்களை பாகவதம் விலக்கி விடுகிறது. போலித்தனமான தர்ம கோட்பாடுகள், போலித்தனமான தர்ம கொள்கைகள், இதையெல்லாம் பாகவதம் உதறி தள்ளுது. அதெல்லாம் விலக்கிட்டு தூய்மையான தர்மத்தை பறைசாற்று. இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலும் மக்கள் ஏதேதோ வழிபாட்டு உருவாக்கிட்டாங்க. சாஸ்திரத்திலே இல்லாத வழிபாட்டு, சாஸ்திரத்திலே பரிந்துரைக்காத வழிபாடுகள், சாஸ்திரத்திலே இல்லாத வழிபாடுகள், அது மாதிரி நிறைய வழிபாடுகள், நிறைய தர்மங்கள், நிறைய மார்க்கங்களை உருவாக்குறாங்க. அந்த மார்க்கத்தின் மூலமா புதுசு புதுசா ஒரு மத கொள்கை உருவாக்குறாங்க. அந்த மத கொள்கை மூலமா தன்னுடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாத்தி அமைச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கலியுகத்துல மக்கள் தங்களுடைய புலன்பத்துக்கு தகுந்தாற் போல மத நூல்களை வச்சுக்கிறாங்க. அது கிறிஸ்துவமாகட்டும், இஸ்லாம் ஆகட்டும், ஒரு மார்க்கத்துல இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்க, தங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, சில கருத்துக்களை மாற்றி அமைச்சுக்கிறாங்க. ஈவன் பகவத்கீதை கூட நிறைய பேர் தவறான விளக்கம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பகவத்கீதை விளக்குவரை எல்லாம் இருக்குன்னு பிரபா சொல்றாரு. ஆனா என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த விளக்கத்தை மாத்தி. ஆனா இது போன்ற இடத்துக்கு பாகவதம் இடம் கொடுக்கறதே இல்லை. இந்த மாதிரி செயல்களுக்கு பாகவதம் இடம் கொடுப்பதே இல்லை. பாகவதம் தூய பக்தியை பறைசாற்று. தர்ம புரோஜித கைதுவோ அத்திரபரமோடு என்பஸ்தரானாம் சதாம். போலித்தனமான மார்க்கங்களையும் போலித்தனமான தர்மங்களையும் பாகவதம் விலக்கி விடுகிறது. அது பகவான் மேல தூய பக்தியை கொடுக்குது. அப்ப பொருளூர்ல பிரபா என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதமே போதுமானது, வேற எந்த சாஸ்திரமும் தேவையில்லை. இந்த பாகவதம் 2ஆம் ஸ்லோகம், இந்த முதல் அத்தியாயம் 2ஆம் ஸ்லோகம் என்ன பறைசாற்றுதுன்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதமே போதுமானது, வேற எந்த இலக்கியமும் வேற எந்த சாஸ்திரமும் தேவையில்லை. ஏன்னா இந்த கலியுக மக்களுக்கு என்ன தேவை, கலியுக மக்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன தேவைங்கிறத தெளிவா, அப்படி கிறிஸ்டல் கிளியரா, தெளிந்த நீரோடைய போல வியாசர் எழுதியிருக்கார். அதனால ஸ்ரீமத் பாகவதத்தை தவிர வேற எந்த இலக்கியத்துக்கும், வேற எந்த புஸ்தகத்துக்கும், வேற எந்த சாஸ்திரத்துக்கும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, வேற எதுவுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரீமத் பாகவதமே போதுமானது, கலியுக மக்களுக்கு ஸ்ரீமத் பாகவதமே போதுமானது. அதனாலதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள்
பகவான் சைத்தன்யர் இந்த பூமியில் இருந்த போது அவர் பாகவத தர்மத்தை தான் பறைசாற்று, பாகவத தர்மத்தை தான் பிரச்சாரம் பண்ணார். ஸ்ரீல பிரபுபாதர் அமெரிக்கா போகும்போது பாகவதம் செட்டு தான் கையில் எடுத்துன்னு போனார், பாகவதத்தை தான் பிரச்சாரம் பண்ணார், பாகவத தர்மம் தான். அதனால கலியுக மக்களுக்கு தேவையானது எல்லாமே பாகவதத்துல இருக்கு, பாகவதம் ஒன்றே போதுமானது, வேற எந்த இலக்கியத்துக்கும் அவசியம் இல்லைன்னு 2ஆம் ஸ்லோகத்துல வியாசர் பறைசாற்றுகிறார். பிரபுபாதரும் அப்படியே எழுதியிருக்கார். அப்போ அந்த பாகவத்தை எப்படி கேட்க வேண்டும் சொல்ற 2ஆம் ஸ்லோகத்துல பாகவத்தை எப்படி கேட்கணும்? பணிவோடு கேட்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும். பாகவதம் கேட்கிறவங்க எப்படி இருக்கணும்? பணிவோடு கேட்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது, அவருடைய விளக்கம் என்ன? ஒரு முறை பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, அது மேலே இருக்கு, 1922 அந்த டைம்ல. அப்பதான் பிரபுபாதர் கௌடி மட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு. கொல்கத்தால உல்டலங்கா ஜங்ஷன் ஒரு இடம் இருக்கு, அங்கதான் கௌடி மடம் இருக்கு. அந்த கௌடி மட்டில தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தர்ம உபன்யாசம் பண்ணுவார். அப்ப அபய் பாபு பிரபுபாதர் அப்ப தீட்சையில எடுக்கல. அப்ப அபய் பாபு ஒரு இளம் வாலிபன், அப்பதான் கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இருக்கிற ஒரு இளம் வாலிபன். ஒரு நாள் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். பிரபுபாதர் உபன்யாசத்துக்கு வந்தார். ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க வியாசாசன்ல குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு, இவர் ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருடைய சீடர்கள்லாம் கீழே தரையில அமர்ந்திருக்காங்க. பக்தி சித்தாந்தர் பேசிட்டு இருக்கார். இந்த சீடர்கள்லாம் போய் பிரபுபாவுடைய தோத்தியை பிடிச்சு இழுக்கிறாங்க. ஏய் கீழே உட்கார் ஆச்சாரியர் பேசி. அப்ப பக்தி சித்தாந்தர் கவனிக்கிறாரு, அவர் தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் கவனமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப பாருங்க, பிரபுபாதர் பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன சொல்றாரு, அவர் வாயிலிருந்து அடுத்து என்ன வார்த்தை வருது, அவர் என்ன எதை சொல்ல வர்றாரு, அதனுடைய நோக்கம் என்ன, அதோட முக்கியமான விஷயம் என்ன, அப்படி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டு இருக்காரு, கவனமா கேட்டு இருக்காரு. அந்த கேட்கிற ஆர்வத்துல சேர் மேல உட்கார்ந்து இருந்தார். இந்த சீடர்கள் என்ன பாக்குறாங்க, ஆச்சாரியர் மாதிரி ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்காரு, கீழே உட்கார சொல்லணும் பிடிச்சு எழுதுன்னு இருக்காரு. பட் பக்தி சித்தாந்த நோட் பண்ணிட்டு சொல்றாரு, அபய் பாபு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அபய் இஸ் a குட் லிசனர். அபய் இஸ் a குட் லிசனர்னா அபய் ரொம்ப நல்லா கவனமா கிளாஸ் கேட்கிறவரு, அவரை தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் லிசன் பண்ணிட்டு இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு. அதனால பாகவதத்துக்கு கவனமா கேட்கணும், பணிவாக கேட்க வேண்டும். அதுதான் இந்த 2ஆம் ஸ்லோகத்துல பிரபுபாதர் பொருள் எழுதியிருக்கார். பாகவதத்தை பணிவாக கேட்க வேண்டும், கவனமா கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் மேலும் பிரபுபாதர் என்ன சொல்ற, இந்த 2ஆம் ஸ்லோகத்துல பொருளுரையில பொதுவா வேதங்கள் வேதம்னு சொன்னாலே அதுல தர்ம அர்த்த காம மோக்ஷம், தமிழ்ல சொன்னா அறம் பொருள் இன்பம் வீடு. அப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா, படிப்படியா ஒருத்தருடைய தர்மம் என்ன, ஒரு குடும்பத்துடைய தர்மம் என்ன, ஒரு சன்னியாசியோட தர்மம் என்ன, தர்மத்தை பத்தி சொல்லியிருக்கு. அப்புறம் பொருளாதார முன்னேற்றத்தை பத்தி சொல்லியிருக்கு. அப்புறம் என்னென்ன பௌதிகமான தேவைகள் சுகங்களை பூர்த்தி பண்ணிக்கலாம், பௌதிகமான ஆசைகளை எப்படி பூர்த்தி பண்ணிக்கலாம், இறுதியில மோட்சத்துக்கு எப்படி வரலாம், இந்த மாதிரி படிப்படியான முன்னேற்றம் வேதத்துல. பட் ஸ்ரீமத் பாகவதம் நேரடியாக தூய பக்தி தொண்டு சொல்லும். ஸ்ரீமத் பாகவதத்துல தர்ம அர்த்த காம மோட்சம் கிடையாது, டைரக்டா கிருஷ்ண பக்தி தான், பியூர் டிவோஷன், தூய பக்தி தான். அதனால பிரபுபாதர் என்ன சொல்ற, ஸ்ரீமத் பாகவதம் வியாசதேவர் பிரம்மசூத்திரமான வேதாந்த சூத்திரத்துக்கு அவரே எழுதிய டைரக்ட் கமெண்ட்ரின்னு சொல்ற. எல்லா வேதங்களின் சாரம் பிரம்மசூத்திரம் அல்லது வேதாந்த சூத்திரம். அந்த அனைத்து வேதங்களின் சாரமான பிரம்மசூத்திரமான வேதாந்த சூத்திரத்துக்கு வியாசதேவரே கொடுத்த கமெண்ட்ரி விளக்கம் தான் ஸ்ரீமத் பாகவதம். அதனாலதான் நம்முடைய முந்தைய ஆச்சாரியர், ஏன் சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிட் இஸ் கிரேட் ஸ்காலர். சைத்தன்ய மகாபிரபு பெரும் பண்டிதர். ஆனா அவர் எந்த புக்குமே எழுதல. சைத்தன்ய மகாபிரபு எந்த சாஸ்திரத்துக்கும் விளக்கம் கொடுக்கல. ஆனா சைத்தன்ய மகாபிரபு நேரடி மேற்பார்வையில 6 கோசாமிகள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. பல்வேறு வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்களும் பாகவதத்துக்கு விளக்கம் கொடுத்து, ஏன் காரணம் என்னதுன்னா, சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீமத் பாகவதத்தை நேரடியான கமெண்ட்ரி எடுத்துக்கிட்டார். அப்ப பிரம்மசூத்திரமான வேதாந்த சூத்திரத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு பாஷ்யம் கொடுக்கல, கோசாமிகளும் பாஷ்யம் கொடுக்கல. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆச்சாரியன்மார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா,
எந்த ஒரு சம்பிரதாயத்துக்கு பாஷ்யம் இருக்கோ அது அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம். ஆனா சைதன்ய மகாபிரபு பாஷ்யம் எழுதவே இல்லையே. நிமாய் பண்டிதர் நினைச்சிருந்தா வேதாந்த சூத்திரமே அவர்கிட்ட தான் தோன்றுது. அவரால் பாஷ்யம் கொடுக்க முடியாத என்ன? ரூப கோசாமி, சனாதன் கோசாமி பெரும் பண்டிதன்மார்கள், அவங்களால பாஷ்யம் கொடுக்க முடியாத என்ன? பாஷ்யா மீன்ஸ் கமெண்ட்ரி, விளக்கம். வேதாந்த சூத்திரத்துக்கு, பிரம்ம சூத்திரத்துக்கு, அனைத்து வேதங்களின் சாரமான, அனைத்து கிரந்தங்களின் சாரமா இருக்கிற வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கிறது. அது ரூப கோசாமியால பண்ண முடியாது, சனாதன் கோசாமியால பண்ண முடியாது, ஜீவ கோசாமியால பண்ண முடியாது. பெரும் ஆச்சாரியர்கள். ஆனா அவங்க எல்லாம் சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணார்? ஸ்ரீமத் பாகவதத்தை ஏற்றுக்கொண்டார். ஆச்சாரியர்களும் அப்படியே ஏற்றுக்கொண்டார். அப்புறம் பலதேவ வித்யாபூஷன் காலத்துல ஒரு சவால் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு கோவிந்த பாஷ்யம் எழுது. அது பெரிய ஸ்டோரி. சரி, அப்போ இந்த வேதாந்த சூத்திரத்துக்கு வியாச தேவரே அருளிய நேரடி விளக்கமாக இந்த பாகவதம் இருக்கிறதுனால பாகவதம் அனைத்து கிரந்தங்களை விட உயர்ந்தது, முக்கியமானது. அதுக்கப்புறம் 3ஆம் ஸ்லோகத்துல மேலும் வியாசதேவர் என்ன சொல்ற, சுகதேவ் கோசாமி போன்ற ஆச்சாரியர்கள், ஸ்ரீல பிரபுபாதர் மீண்டும் இந்த பாகவத்தை எப்படி கேட்கணும்னு சொல்ற. ஸ்ரீமத் பாகவத்தை எப்படி கேட்கணும்? பணிவாக கேட்க வேண்டும், மரியாதை நிமித்தமாக கேட்க வேண்டும். ரொம்ப ரொம்ப அது ரொம்ப முக்கியம். கேட்பதுக்கு பணிவும் அப்புறம் கவனமும் மரியாதை நிமித்தமாக கேட்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இந்த 3ஆம் ஸ்லோகத்துல பிரபுபாதர் வலியுறுத்துறார். அதுக்கப்புறம் ரொம்ப பணிவோட கேட்கணும். எப்படி ஒரு சீடர் தன் குருவிட்ட எப்படி நடந்துக்கணும் கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில, பணிபாதேன பரிப்பிரஷ்னேன்னு சேவை. அந்த சேவையை மனப்பாடம் கேட்க வேண்டும். சரி, இதெல்லாம் இந்த முதல் 3 ஸ்லோகம். முதல் 3 ஸ்லோகத்துல பாகவதம் பகவான் கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள்னு பறைசாற்றுறது. 2ஆம் ஸ்லோகத்துல பாகவதம் தவிர வேற எந்த கிரந்தமும் அவசியம் இல்லை கலியுகத்துல. 3ஆவது இந்த பாகவத்தை நான் பணிவாக கேட்க வேண்டும், அடக்கமாக கேட்க வேண்டும், ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து கேட்க. 3ஆம் ஸ்லோகத்துல மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது ஆச்சாரிய சம்பிரதாயம். ஏன்னா சுகதேவ் கோசாமி ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வர கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், சுகதேவ். அந்த மாதிரி பாகவதத்தை நம்ம யார்கிட்ட கேட்கணும்? அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தின் வரக்கூடிய பக்தர்கள் கேட்கணும். அப்பதான் பாகவதத்தை நம்ம உள்ளவாறு புரிஞ்சுக்கணும். பாகவதம் தானே, யார் வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் கேட்கலாம். நோ, பாகவதத்தை பக்தர்கள் இருந்தா கேட்கணும். அடுத்த 4ஆம் ஸ்லோகத்துல இந்த நைமிஷாரணுங்கிற இடத்துல சௌனகாதி முனிவர்கள் ஒன்று கூடியிருக்காங்க. அந்த சௌனகாதி முனிவர்கள் நைமிஷாரண்யத்துல ஏன் ஒன்று கூடியிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு யாகம் பண்றாங்க. கலியுகம் தொடங்க போகுது, கலியுக மக்கள்லாம் ரொம்ப மோசமாயிடுவாங்க, அந்த கலியுக மக்களுடைய நன்மைக்காக யாகம். அப்போ சாதுக்கள், உண்மையான சாதுக்கள், பிராமணர்கள், வைஷ்ணவர்கள், பக்தர்கள்லாம் மற்றவங்க நன்மைக்காக வாழ்றோம். அப்ப சௌனகாதி முனிவர்கள் அங்க ஒரு யாகம் செய்யறாங்க. அந்த யாகம் அதுக்காக அவங்களுடைய பௌதிக தேவைக்காக அல்ல, மக்களுடைய நன்மைக்காக யாகம் செய்யறாங்க. அந்த யாகசாலையில சூத கோசாமி வந்திருந்தாங்க. அவர் தக்க வியாசாசனம் கொடுத்து அந்த யஜ்ஞாச்சாரியனாக அந்த வியாசாசனத்துல அவரை அமர வைத்து அவருக்கு பணிவிடை செய்யறாங்க. ஓ சூத கோஸ்வாமியே, நீங்க சுகதேவ் கோசாமி பரிசித் மகாராஜ் பேசின இடத்துல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க பாகவதம் கேட்டுட்டு வந்திருக்கீங்க, அதனால அதை எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தக்க ஆசனம் கொடுத்து அவரை வரவேற்று அவர் உபசரிச்சு வியாசாசன்ல உட்கார வைக்கிறார். நம்ம கோயில்கள்ல வியாச ஆசன்னா பாகவதம் பேசக்கூடிய அந்த வியாசாசனம் உட்கார்ந்து பேசுவார். அந்த வியாசாசன் என்பது வியாசருடைய பிரதிநிதியா இருந்து பேசுறோம். யாரெல்லாம் பாகவதம் வியாசாசனம் உட்கார்ந்து பேசுறாங்களோ அந்த வியாசாசனம் அமர்ந்து பேசுறவங்க வியாசதேவருடைய பிரதிநிதியா இருக்கு, குருவுடைய பிரதிநிதியா இருக்கு. ஏன்னா வியாசர் எல்லாருக்கும் குரு, ரைட். அதுக்கப்புறம் இங்க யாகம் செய்யறாங்க. யாகம் செய்யற நோக்கம் மக்களுடைய நன்மைக்காக தான். அப்ப 5ஆம் ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. சுகதேவ் கோஸ்வாமி வியாசதேவர்கிட்ட இருந்து பாகவதம் கத்துன்றார். சுகதேவ் கோஸ்வாமி வியாசத்துல இருந்து பாகவதம் கத்துட்டார். அப்போ சுகதேவ் கோஸ்வாமி பாகவதம் கத்துன்றத அந்த இடத்துல பரிசித்த பேசும்போது அங்க சூத கோசாமி இருந்திருக்காரு. இப்ப சூத கோசாமி நைமிஷாரண்யம் வந்ததுனால இவங்க ரொம்ப பாக்கியமா நினைச்சிட்டு அந்த சூத கோசாமிய அவர் வியாசாசன உட்கார வச்சு அவங்கள வியாசனுடைய பிரதிநிதியா பாக்குறாங்க, சீட பரம்பரையிலிருந்து வந்த ஒரு ஆச்சாரியரா பாக்குறாங்க, அவற்றிருந்து பாகவதம் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் ஸ்லோகத்துல இந்த சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமி புகழ்றாங்க.
ஏன் சூத கோசாமி புகழ்றாங்கன்னு சொன்னா, சூத கோசாமி ஆனவர் வியாசருடைய பிரதிநிதியா இப்ப வந்திருக்கார். சுகதேவ கோசாமிட்டு இருந்து பாகவதம் கேட்டிருக்கார். ரொம்ப நல்ல நல்ல பண்புள்ளவர். அவர் பகவானுடைய பக்தனாவும் இருக்கார். அவர் 4 விதிமுறைகளை ரொம்ப தீவிரமா கடைபிடிச்சுட்டு இருக்கார். இந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனால தெய்வீகமான குணம். அப்ப பாகவதம் பேசுறதற்கான தகுதி என்னன்னு நீங்க சொல்லி 6ஆம் ஸ்லோகத்துல ஏன் ஏன் சூத கோசாமிய நைமிஷாரண்ய முனிவர்கள் ஏன் சூத கோசாமி தேர்ந்தெடுத்தாங்க? ஏன்னா சூத கோஸ்வாமி இந்த தெய்வீகமான குணங்கள் அவர்கிட்ட இருக்கு. அவர் ஆன்மீகத்தில் இருக்க சட்டத்திட்டங்களை ஒழுங்காக பின்பற்றார். ஆச்சாரிய சம்பிரதாயத்தை பின்பற்றிட்டு இருக்கார். அவர் முந்தைய ஆச்சாரியர் என்ன சொன்னாங்களோ அவர்கிட்ட கேட்டிருக்கார். அதனால அவர் முழு தகுதி உடையவர். அவர் அங்கீகரிக்கப்பட்ட அப்ப பாகவதம் பேசுறதுக்கான தகுதி என்ன? அவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடியவரா இருக்கணும். அவர் குரு பரம்பரையை ஃபாலோ பண்ணணும். அவர் பகவானுடைய பக்தனா இருக்கணும். பக்தியோகத்தில் சட்டத்திட்டங்களை ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றக்கூடியவரா இருக்கணும். அவர் தான் ஹீஸ் குவாலிஃபைட் ஸ்ரீமத் பாகவதம். அந்த மாதிரி வைணவ குணங்கள் உள்ளவங்க ஒரு வைஷ்ணவர் கிருஷ்ண பக்தர் பாகவதம் பேச தகுதி உள்ளவர். அதனால இவங்க சூத கோசாமியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ 6ஆம் ஸ்லோகம் 7ஆம் ஸ்லோகம் ரெண்டுலயுமே பேசுறதுக்கான தகுதி என்ன? அவர் பகவானுடைய பக்தனா இருக்கணும், பரம்பரால வரணும், புலநடக்கம் இதெல்லாம் இருக்கணும். 8ஆம் ஸ்லோகத்துல அந்த ஆச்சாரியனுக்கும் தகுதி இருக்கு. அவரும் ரொம்ப பணிவானவர். சூத கோசாமி ரொம்ப பணி உள்ளவரா இருக்காரு. அதனால இவர் இயல்பாவே பணி உள்ளவரா இருக்கிறதுனால இவருக்கு பேசுறதுக்கான தகுதி இருக்கு. இவர் இந்த சௌனகாதி முனிவர்கள்லாம் சூத கோசாமி பார்த்து சொல்றாங்க, நீங்க ரொம்ப பணிவானவர் மட்டும் இல்ல, நீங்க முந்தைய ஆச்சாரியர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதனால உங்ககிட்ட இருந்து கேட்கறது நாங்க ரொம்ப பாக்கியம் பண்றோம். இப்படி 5ஆம் ஸ்லோகத்திலிருந்து 8ஆம் ஸ்லோகம் வரைக்கும் சூத கோசாமி அவங்க புகழ்றாங்க, அவரை வழிபடுறாங்க. இந்த மாதிரி ஒரு தூய பக்தர் எங்க இடத்துக்கு வந்தது நாங்க செஞ்ச பாக்கியம். அதுக்கப்புறம் தான் இவங்களோட கேள்வி ஆரம்பிக்குது. அதாவது 6 முக்கியமான கேள்வி இந்த முதல் அத்தியாயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கவனிச்சு படிச்சு எழுதி வச்சுக்க வேண்டிய கொஸ்டின். 6 முக்கியமான கேள்வி. சவனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட 6 முக்கியமான கேள்வி கேட்கிறாங்க. பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்துல அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டே வர்றாரு ஒன்னொன்னா. அப்ப 9ஆம் ஸ்லோகத்துல முதல் கேள்வி, இந்த உலக மக்களுக்கே நன்மை தரக்கூடிய செயலை ஒண்ணு சொல்லுங்க. எது ரொம்ப நன்மை தரும்? இந்த உலக மக்களுக்கே மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுங்க. அப்ப பாருங்க, இந்த 6 ஸ்லோகம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்துல 6 முக்கியமான கேள்விகளை முன் வைக்கிறாங்க. வாட் இஸ் த அல்டிமேட் குட் ஃபார் ஆல் ஹியூமனிட்டி? மனித சமுதாயத்துக்கே ரொம்ப நன்மை தரக்கூடிய, இந்த ஹோல் என்டையர் ஹியூமன் சொசைட்டி, இந்த உலகம் முழுவதும் உள்ள மனித சமுதாயத்துக்கு மிகவும் மங்களம் தரக்கூடிய நன்மை தரக்கூடிய செயலை சொல்லுங்க. அதை நாங்க கேட்க ரொம்ப ஆவலா இருக்கோம். இதுதான் இப்ப தேவை. இந்த மனித சமுதாயத்துக்கு உலகத்துக்கே நன்மை தரக்கூடிய மங்களம் தரக்கூடிய விஷயமா இருக்கு. அதை சொல்லுங்க. அது என்னன்னு சொல்லுங்க. என்ன செஞ்சா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நன்மை, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, ஆனந்தமா இருப்பாங்க, இந்த மனித வர்க்கத்துக்கே நன்மை தரக்கூடிய செயல் எது அப்படின்னு கேட்கிறாங்க 9ஆம் ஸ்லோகத்துல. அப்புறம் 10வது ஸ்லோகத்துல இந்த கலியுகத்துடைய தாக்கத்தை பத்தி சொல்றாங்க. கலியுக மக்கள் எப்படி இருப்பாங்க? பாயேனா பாயே கலு அல்பாயுஸ் கேஜனா மந்தாசு மந்தபதையோ மந்தபாக்கியோ பார்த்துருக்காங்க. கலியுக மக்கள் அல்பாயுஸ் உள்ளவங்க, மந்த புத்திக்காரங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நிம்மதி இல்லாம இருப்பாங்க. இதெல்லாம் கலியினுடைய தாக்கம். அப்ப இந்த கலியினுடைய தாக்கம் இப்படி இருக்கு இல்லையா? இந்த கலியினுடைய தாக்கத்திலிருந்து மக்களை காப்பாத்துறதுக்கான வழி என்ன? அப்ப மனித சமுதாயத்துக்கே முதல் கேள்வி, மனித சமுதாயத்துக்கு நன்மை தரக்கூடிய செயலை பற்றி நீங்க சொல்லுங்க, அதை விவரிச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் 2வது கேள்வி இப்ப கலியுக மக்கள் எல்லா சாஸ்திரம் படிக்க முடியாது. கலியுக மக்களால எல்லா சாஸ்திரம் படிக்க முடியாது. அவங்க மந்த புத்திக்காரங்க, அவங்களுக்கு சோம்பேறிங்க, அவங்கள நேரம் ஒதுக்க மாட்டாங்க. அதை சொல்லி கொடுக்குறது இப்ப யாரும் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா வேதத்தையும் எடுத்து அதோட சாரத்தை கொடுங்க. எல்லா வேதத்தினுடைய எல்லா சாஸ்திரத்துடைய சாரத்தை கொடுங்க. எசன்ஸ் ஆஃப் ஆல் த வேதாஸ். இது 2வது கேள்வி. முதல்ல இந்த மனித சமுதாயத்துக்கு நன்மை தரக்கூடிய செயலை பத்தி சொல்லுங்க. எது செஞ்சா இந்த மனித வர்க்கம் நல்லா இருக்கும் அதை சொல்லுங்க. 2வது, இவங்களுக்கு எல்லாம் சாஸ்திரம் படிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளவு நாலேஜ் கிடையாது. அதனால எல்லா வேதத்தையும் எடுத்து சாரமாக்கி எசன்ஸ், அந்த வேதத்தோட சாரத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிறது 11ஆம் ஸ்லோகத்துல கேட்கிறாங்க. அடுத்து 12ஆம் ஸ்லோகத்துல 3வது கேள்வி. 3வது கேள்வி என்னன்னா, ஏன் பகவான் கிருஷ்ணர் தேவிக்கு குழந்தையா வந்தார்?
அந்த லீலையை பத்தி சொல்லுங்க. ஏன் வந்து பகவான் கிருஷ்ணர் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் தேவகியினுடைய கர்ப்பத்துல வரணும்? ஏன் தேவிக்கு குழந்தையா வந்தார்? அந்த லீலைகளை கூட நாங்க கேட்க ரொம்ப ஆர்வலா இருக்கோம், ஆர்வமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் 13ஆம் ஸ்லோகத்துல 4வது கேள்வி கேட்கிறாங்க. 13ஆம் ஸ்லோகம் 4வது கேள்வி என்னன்னா, பகவானுடைய சிருஷ்டி பிள்ளைகளை பத்தி சொல்லுங்க. அவர் என்னென்ன அவதாரம் செஞ்சு அந்த சிருஷ்டி பிள்ளைகளை நடத்துறாரு, அந்த சிருஷ்டி பிள்ளைகளை முற்றிலும் வர்ணிக்கணும் நீங்க. அதை நாங்க கேட்க ரொம்ப ஆர்வலா இருக்கோம். டிஸ்கிரைப் த லார்ட் இன்கார்னேஷன் அண்ட் தேர் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. எப்படி எல்லாம் வந்து இந்த கிரியேஷன், அந்த சிருஷ்டி புத்தாண்மைக்கான அந்த செயல்களை எப்படி நடக்குது, இதை பத்தி எல்லாம் கூட சொல்லுங்க. நாங்க கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். அதுக்கப்புறம் இது 4வது கேள்வி. முதல் கேள்வி வந்து இந்த மனித வர்க்கத்துக்கு நன்மை தரக்கூடிய செயல் என்ன, அதை சொல்லுங்க. 2வது எல்லா வேதத்தையும் சாரமா கொண்டு வந்து அந்த வேதத்தோட சாரத்தை கொடுத்துருங்க. 3வது இந்த பகவான் கிருஷ்ணர் ஏன் வந்து தேவிக்கு குழந்தையா வரணும், அந்த லீலைகளை பத்தி எல்லாம் கூட சொல்லுங்க. பிரபஞ்ச சிருஷ்டிப்பு எப்படி பகவான் பல்வேறு அவதாரங்கள் நிகழ்த்திட்டு இருக்காரு, அதை பத்தி சொல்லுங்க. அதெல்லாம் நாங்க முழுமையா தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கோம். ஏன்னா நீங்க வந்து சொல்ல தகுதி வாய்ந்தவர், நீங்க அந்த சீட பரம்பிலிருந்து வர்றதுனால உங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இப்படி 4 கேள்வி கேட்டாங்க. இந்த 4 கேள்வி கேட்டுட்டு கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு அந்த 4 கேள்விக்கு 5வது கேள்விக்கு இடையில ஒரு 2-3 விஷயம் கேட்கறாங்க. என்னன்னா, இந்த பகவானுடைய நாமம் இருக்கே அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. பய தேவதை, பய சொரூபமே பகவான் நாமத்தை கேட்டா பயந்து போயிடும். ஆபன்ன சம்சதிர் கோரான் எண்ணாம விபஷோகிரணன் ததசத்தி விமுக்தேதி பிபேதி ஸ்வயம் பயம். பயத்துக்கு ஒரு தேவதை இருக்கு. அந்த பய தேவதை பகவான் நாமத்தை கேட்டா பயந்துடும். அந்த பகவான் நாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு பகவானுடைய நாமத்தின் மகிமைகளை வந்து சௌனகாதி முனிவர்கள் பறைசாற்றுறாங்க 14ஆம் ஸ்லோகத்துல. அப்புறம் 15ஆம் ஸ்லோகத்துல 14ஆம் ஸ்லோகத்துல பகவானுடைய நாமத்தோட மகிமைகளை பறைசாட்டினாங்க. 15ஆம் ஸ்லோகத்துல வந்து சௌனகாதி முனிவர்கள் பகவானது தூய பக்தர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க, கங்கையில போய் ஒருத்தர் பல முறை குளிச்சாதான் தூய்மை அடைவாங்க. கங்கையில போய் ஒருத்தர் பல முறை குளிச்சாதான் தூய்மை அடைவாங்க. ஆனா தூய பக்தருடைய க்ஷண நேர சங்கம், ஒரு செகண்ட், ஒரு தூய பக்தரை ஒரு பாத்தமா நிமித்தமா லவமாத்திர சாது பிராக்சர் ஆஃப் செகண்ட், ஒரு தூய பக்தரை லவமாத்திர சாது சங்கே உடனே தூய்மை அடைஞ்சிடும். அப்போ பகவான் நாமம் சக்தி வாய்ந்தது, பகவானது தூய பக்தரும் சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு 15ஆம் அத்தியாயத்துல அவங்க சொல்றாங்க. 15ஆம் ஸ்லோகத்துல 16ஆம் ஸ்லோகத்துல இந்த பகவானுடைய நாம ரூப குணாதிசயம் கேட்பது வந்து எவ்வளவு ஆனந்தமானது, எவ்வளவு அமிர்தம் போல. அதனால அதை கேட்கறது ரொம்ப ஆவலா இருக்கும். நாங்க பகவானது நாம ரூப குணாதிசயங்களை பத்தி நீங்க சொல்லுங்க, அதை கேட்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். இது வந்து கேட்பவங்களுக்கு இன்னொரு கேட்கிறவங்க இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி ரொம்ப ஆர்வமா இந்த பகவான் லீலைகளை பத்தி கேட்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும்போது பேசுறதுக்கு ரொம்ப உற்சாகம் வரும். அப்ப இங்க சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமி ரொம்ப ஆர்வமா கேட்கிறாங்க. அப்புறம் 17ஆம் ஸ்லோகத்துல 4வது கேள்வி என்னது, பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை பத்தி சொல்லுங்க. அதை நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது 18ஆம் ஸ்லோகத்துல பகவானது பல்வேறு தெய்வீகமா லீலைகளை பத்தி சொல்லுங்க. நரசிம்ம லீலை, வாமன லீலை, வராக லீலை, எண்ணற்ற லீலைகள் பண்ணியிருக்காரு. அந்த லீலைகள் எல்லாம் கூட சொல்லுங்க. நீங்க அங்க கேட்டிருப்பீங்க, அந்த லீலைகள் எல்லாம் சொல்லுங்க. நீங்க பரம்பரையில இருந்து கேட்டிருப்பீங்க, முந்தைய ஆச்சாரியிட்ட இருந்து கேட்டிருக்கீங்க. அந்த லீலைகள்லாம் ஒண்ணு விடாம சொல்லுங்க. பகவானுடைய தெய்வீக லீலைகளை ஒண்ணு விடாம எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு 5வது கேள்வி. ஏன் வந்து பகவான் இந்த மாதிரி பல்வேறு லீலைகள் செய்யறாரு, அந்த லீலைகளுடைய நோக்கம் என்ன, அதுல இருக்கிற தத்துவம் என்ன, அதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆவலா இருக்கோம் அப்படின்னு 5வது கேள்வி முன் வச்சாங்க. இது 18ஆம் ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் 19ஆம் ஸ்லோகத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க பகவான் லீலைகளை சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்க டயர்ட் ஆகவே மாட்டோம். நீங்க வந்து சரி பாவம் அவங்க டயர்ட் ஆயிடுவாங்களோ, பேசாம நிறுத்திடலாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. நாங்க கேட்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கோம். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த டைம் எல்லாம் நாங்க பார்க்கல, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்ப இங்க இருக்கிற பக்தர்கள் கூட அப்படித்தான் இருக்காங்க. 8 மணி ஆனாலும் பரவாயில்ல, 8:30 ஆனாலும் பரவாயில்ல, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி உங்களை மாதிரி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அங்க சௌனகாதி முனிவர்கள். சூத கோசாமி வந்து இந்த வியாசாசன உட்கார வச்சுக்கிட்டு, நாங்க டயர்ட் ஆயிருவோம்னு நினைக்காதீங்க, இல்ல நாங்க வந்து கேட்கறதுல ஆர்வம் இல்லைன்னு நினைக்காதீங்க, நீங்க எல்லா லீலையும் ஒண்ணு விடாம சொல்லுங்க, நாங்க கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் சொல்லி அவங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துறாங்க சௌனகாதி முனிவர்கள் சூத கோஸ்வாமிட்ட. அதுக்கப்புறம் 20ஆம் ஸ்லோகத்துல
பகவானுடைய அந்த தெய்வீகமான செயல்கள், என்ன அற்புதமான செயல்லாம் பண்றாரு அவர், இதெல்லாம் கேட்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு அந்த பகவானுடைய தெய்வீகமான லீலைகளையும் திருவிளையாடல்களையும் இவங்க புகழ்றாங்க அந்த சவுனகாதி முனிவர்கள். அதுக்கப்புறம் அவங்க எதுக்காக கூடியிருக்காங்கன்னு சொல்றாங்க. 21ஆம் ஸ்லோகத்துல நாங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம், இந்த சபையில் நாங்க எதுக்காக கூடியிருக்கோம்னா இதுக்காக தான். நாங்க எல்லாரும் இந்த கலியுக நன்மைக்காக வேண்டி யாகம் செஞ்சு இங்க பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாட வேண்டும், ஸ்மரிக்க வேண்டும், ஸ்மரணம் செய்யணும், பகவானை வழிபடுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம், அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு தூய பக்தருடைய வருகை எதிர்பார்த்திருக்கிறோம், அவங்க சங்கத்தை எதிர்பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த சூத கோசாமி வருகையை நினைச்சு அவங்க பெருமிதம் அடைகிறாங்க. கடைசியா அந்த அத்தியாயம் முடியும் போது சவுனகாதி முனிவர் கடைசியா ஒரு கேள்விக்கு 6வது கேள்வி என்ன கேள்வினா, பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டார், கலி சத்தியுகம் துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது, பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டார், தர்மம் எல்லாம் யார்கிட்ட அடைக்கலம் கொண்டிருக்கு, தர்மம் இப்ப எங்க இருக்கு, கலியுகத்துல தர்மம் எங்க இருக்கு, யார்கிட்ட அடைக்கலம் கொண்டிருக்கு, அதையும் சொல்லுங்க அப்படின்னு இந்த 6 கேள்விகளை ரொம்ப பணிவாக, ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப ஆர்வமாக சவுனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்டு கேட்கிறார். சரி, இந்த 6 கேள்வி மட்டும் நம்ம திரும்ப ஞாபகப்படுத்திக்குவோம். ஒண்ணு வந்து இந்த மக்களுடைய மிக உயர்ந்த என்ன பண்ணுனா, என்ன செயல் பண்ணா இந்த மனித சமுதாயம் முழுமே ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கும், அதுக்கு அந்த மனித சமுதாயம் தேவையான ஒரு உன்னதமான செயல் என்ன, அதை சொல்லுங்க. 2வது எல்லா வேதங்களையும் எடுத்து சாரமாக்கி கொடுங்க. 3வது ஏன் பகவான் வசுதேவருக்கும் தேவிக்கும் தேவியோட குழந்தை ஏன் வந்தார், அதை பத்தி சொல்லுங்க. 4வது பகவான் இந்த சிருஷ்டி லீலை, அவருடைய பல்வேறு புருஷாவதார லீலைகளை பத்தி எல்லாம் சொல்லுங்க. அது ரொம்ப கேட்க ஆர்வமா இருக்கும். அடுத்தது 5வது வந்து பகவானுடைய பல்வேறு தெய்வீகமான லீலைகளை பத்தி எல்லாம் சொல்லுங்க, அதையும் நாங்க கேட்க ஆர்வமா இருக்கோம். 6வது இப்ப தர்மம் எங்க இருக்கு, அதையும் சொல்லுங்க. இந்த 6 கேள்வி முன்வைத்து விட்டு அவங்க ரொம்ப பணிவாக சூத கோசாமியுடைய பதிலுக்காக காத்திருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம். பாகவதம் தொடங்கும் போதே ரொம்ப அற்புதமான கேள்விகளோடும் பாகவதம் எப்படி கேட்கணும், பாகவதம் எப்படி அணுகணும், பாகவத்துடைய முக்கியத்துவம் என்ன, ரொம்ப அழகா பாகவத்திலே பறைசாற்றப்பட்டிருக்கிறது. அதனால இந்த அத்தியாயம் ரொம்ப அழகான அத்தியாயம். இதை வந்து படிக்கும் போது பிரபுபாதர் நிறைய இடங்கள்ல ரொம்ப அற்புதமான விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்க, ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். பாகவதம் வந்து அந்த ஓரொரு ஸ்லோகமும், அந்த ஓரொரு ஸ்லோகத்தின் ஓரொரு வார்த்தையும் வந்து நம்ம பிரபுபாடைய விளக்கம் படிக்கும்போது தெல்ல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த சந்தேகங்கிற பேச்சுக்காட அவ்வளவு கிளியரா பிரபா எழுதியிருக்க. இப்ப வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம், உங்க கருத்துக்கள் எதா இருந்தாலும் சொல்லலாம். ஹரே கிருஷ்ண. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத்.